ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நவம்பர் 19 சர்வ அமாவாசை. ஒன்றும் சாதாரணமான நாள் கிடையாதுங்க. நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அந்தந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கரெக்டாக கிடைக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறிக்கிட்டே போக முடியும். அதனால் இன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் நீங்கும். ஜாதக தோஷம், திருஷ்டி, தேவையில்லாத எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய நினைக்கிறீங்க, அதுக்கு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே நீங்கி அந்த விஷயங்கள் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இதை நீங்கள் இரவு நேரத்தில் பண்ணுங்கள். ஒரு இரவு 9 மணி போல் நீங்கள் இதை பண்ணினீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்கள் வீட்டினுடைய மையப்பகுதி ஹால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரே ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை கற்பூரம் போடுங்க. அது கூட 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு, பச்சை கற்பூரம் இது ரெண்டையுமே அந்த அகலில் போடுங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருமே வீட்டினுடைய ஹால்லே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை குடும்பத் தலைவர், தலைவி யார் வேணும்னாலும் செய்யலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சங்கல்பம் என்னவாக இருக்கணும்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிடணும். எல்லா விதமான தடைகள், தடங்கல்கள் எல்லாமே தலை தெறிக்க ஓடிடணும். திருஷ்டி, பயம், வியாதி இது எல்லாமே நீங்கணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை யாரை நினச்சி வைக்கிறீங்கன்னா, துர்காதேவியை நினச்சி வேண்டுங்க. சங்கல்பம் செஞ்சுட்டு இந்த பச்சை கற்பூரத்தையும் கிராம்பையும் எரிச்சு விட்டுருங்க. அது முழுவதுமாக எரியிற வரைக்குமே அதை பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே. இது செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான திருஷ்டி தோஷங்களும் நீங்குங்க. இதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் செய்யலாம். எரிஞ்சு போன அந்த சாம்பலை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வ அமாவாசை ஒன்றும் சாதாரணமான நாள் கிடையாது. இதை இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.